கிட்டத்தட்ட 13,000 பயணிகள் தினமும் ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. அதை விட இந்தியால ஒரு நாளைக்கு மட்டும் 8,000க்கும் அதிகமான ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் விட ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு புள்ளி விவரம் என்ன தெரியுமா? கடந்த வருஷம் 2023-24 மட்டும் 40 ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல 313க்கும் அதிகமான மக்கள் இறந்திருக்காங்க. எதனால இந்த தவறு நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிக்னல் மிஸ்கம்யூனிகேஷன். ஸோ இங்கிட்டு இருந்து ஒரு ட்ரெயின் வருது, அங்கிட்டு இருந்து ஒரு ட்ரெயின் வருது, ஏன்னா ட்ராக் நிறைய போட்டுட்டு இருக்கும்போது இந்த மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட், பெரிய அசம்பாவிதம் நடக்குது. இதை தடுக்கிறதுக்காக இப்போ சமீபத்தில் நம்மளுடைய இந்தியன் ரயில்வே என்ன பண்ணாங்க அப்படின்னா, கவச் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவ் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கவச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரே பனிமூட்டமாக இருக்குது. ஸோ முன்னாடி என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே தெரியல அந்த லோக்கோ பைலட்டுக்கு அப்படின்னா கூட அந்த கவச்ன்ற ப்ராஜெக்டில் அவங்க சிக்னல் வச்சுருக்காங்க. ஸோ இது கரெக்டாக இருக்கா, தெளிவாக இருக்கா, இல்லை ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத சிக்னல் பாஸ் பண்ணணும். சப்போஸ் அந்த லோக்கோ பைலட்டை ஏதாவது ஒரு தவறு ஏற்படுத்திட்டாரு அப்படின்னா கூட இந்த கவச்சு அவங்களுடைய கண்ட்ரோலை எடுத்துக்கிட்டு அந்த சிஸ்டமே பார்த்தீங்கன்னா கரெக்டான சிக்னல் கொடுத்து அந்த ட்ரெயினை எந்த விதமான ஆக்சிடென்ட்டும் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கும். இந்த லோக்கோ பைலட் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஓட்டுநர். ஸோ அவர் ஏதாவது ஒரு தவறு ஏற்படுத்தினா கூட, அவர் ஏதாவது ஒன்று கவனிக்க மறந்துட்டா கூட இந்த கவச் நம்மளுடைய ட்ரெயினில் அவங்க பொறுத்திருந்தாங்க, அந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு சிஸ்டம் இருந்தது அப்படின்னா எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காது அப்படிங்கிறதா இந்த ஒரு ப்ராஜெக்டே. ஐயோ, இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் பெரிய லெவலில் நம்மளுடைய இந்தியன் ரயில்வே வந்து அறிமுகப்படுத்தினாங்க, இல்லை பிரபலப்படுத்தினாங்க, விரிவுபடுத்தினாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அது நிச்சயமாக இன் ஃபியூச்சரில் அது நடக்க தான் போகுது. இப்போதைக்கு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கவச் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி முதல் முறையாக இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர போகிறாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா IPO தான், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ அந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் இந்த கம்பெனி வருது. அந்த கம்பெனியுடைய பேர் என்ன தெரியுமா? குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக். இந்த கம்பெனி தான் இப்போ முதல் முறையாக IPOக்குள்ளே வர போகிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட நம்ம இந்தியன் ரயில்வேஸ்க்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா? இந்த கம்பெனியுடைய ஃபியூச்சர் எந்த அளவுக்கு இருக்க போகுது, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அது வளர்ந்துருக்கா, வளரலையா, அந்த கம்பெனி எந்த ஒரு பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியில் முதலீடு பண்ணால் நமக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுக்க பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. அதோட உங்க எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக் IPO. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா 2015 பஞ்சாப்ல தான் அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கிருந்து தான் இவங்களோட வேலையெல்லாம் ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. இவங்களோட மேஜர் வேலை என்ன தெரியுமா? ஸோ ரயில்வேஸ்க்கும் அண்ட் டிஃபென்ஸ் செக்டார்ஸ்க்கும் அவங்களுடைய ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி அந்த மாதிரி கொடுக்குறாங்க. முக்கியமாக ரெண்டு பிஸ்னஸ் தான், ஸ்பெஷாலிட்டி கேபிள் டிவிஷன், ட்ரெயின் கண்ட்ரோல்ஸ் அண்ட் சிக்னலிங் டிவிஷன். இந்த ரெண்டே முக்கியமான விஷயத்துல தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிரைமரிலி இந்த கவச் இந்த ப்ராஜெக்ட்ல தான் அவங்களுடைய வேலையை ரொம்ப மும்மரமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயினை பாதுகாக்கிறதுக்கு வேணா ஒரு சிஸ்டம். ஸோ இதுதான் அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸே. அதுக்காக ஹியூமன் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்காக தான் அவங்க நிறைய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இந்த ஒரு IPOவில் 290 கோடி ரூபாய் ரைஸ் பண்ணுறதுக்காக உள்ள வராங்க. ஸோ இந்த IPOவினுடைய ஸ்டார்டிங் டேட்டு ஜனவரி 7 அது எப்போ முடியுது க்ளோஸ் டேட்டுனா ஜனவரி 9. ஸோ இன்னும் சில பல IPO பற்றின டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம். ப்ரைஸ் பேண்டு இன்னைக்கு வரைக்கும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை, இந்த வீடியோ ஷூட் பண்ண அன்னைக்கு வரைக்கும். ஸோ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இன் ஃபியூச்சரில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அண்ட் இதனுடைய ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபா பெர் ஈக்விட்டி ஷேருக்கு. டென்டேட்டிவாக எப்போ லிஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 16 இது லிஸ்ட் ஆக போகுது. அண்ட் அலோகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொத்த ஷேரும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, QIBஸ்க்கு 75%, நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 15%, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 10%. இதெல்லாம் ஓகே, பட் பர்பஸ் ஆஃப் தி IPO எதுக்காக இவங்க IPOக்குள்ள வராங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். 3 முக்கியமான விஷயத்தை அவங்க சொல்றாங்க. ரயில் சேஃப்டி டெக்னாலஜிஸில் அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அதில் போடுவாங்க. அண்ட் ஸ்பெஷாலிட்டி கேபிள்ஸையுமே வந்து அவங்க பெருசாக இன்னும் க்ரோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக.
ரெண்டாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரயில்வே சேஃப்டிக்காக ரொம்ப அட்வான்ஸ்டான இன்டர்லாக்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் அவங்க டெவலப் பண்ண போறாங்க. ஸோ அதுவும் தான் ஒரு காரணம். அண்ட் மூணாவது அங்கே வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனை அடைக்க போறாங்க. நாலாவது ஜென்ரல் கார்பரேட் பர்பஸஸ். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காமனான விஷயம் தான். இவங்களுடைய மெயின் மோட்டோவே ரயில்வேல இருக்கக்கூடிய அந்த கஷ்டம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெயினை வந்து ரொம்ப சேஃப்டியா செக்யூரிட்டியா ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கணும், எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயின் மோட்டோவாக இருக்குது. அது ரொம்ப அழகான மோட்டோவாக இருக்குது. ஸோ அதுதான் அவங்களோட பர்பஸ். அதை இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக தான் ஐபிஓக்குள்ளே வராங்க. ஸோ என்னதான் அவங்களோட பர்பஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தாலும் இந்த ஃபினான்ஷியலான சில விஷயங்கள் என்ன கரெக்டாக பண்ணி வச்சிருக்காங்களா, அந்த வரவு செலவு கணக்கெலாம் இருக்கு இல்லையா, அவங்க வருஷம் லாபம் பார்த்துருக்காங்களா, இல்லை நஷ்டம் அடைஞ்சிருக்காங்களா, இல்லை எவ்வளோ கடன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம். 2020-2021 அந்த வருஷத்தில் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜில் பார்க்கும்போது 6.60% இருந்திருக்கு. அதே 2021-22 அடுத்த வருஷம் 1.86%. 2022-23 பார்த்தீங்கன்னா 9.09%. எவ்வளோ பெரிய க்ரோத் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரே வருஷத்தில். நெட் ஒர்த் க்ரோஸில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2020-21 13 கோடி, அடுத்த வருஷம் 15 கோடி, அதுக்கு அடுத்த வருஷம் 29 கோடி. குட். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், டேக்ஸ் கழிஞ்சது போக அவங்களுக்கு கிடைச்ச லாபம் ஃபஸ்ட்டு 2020-21 4 கோடி, அப்புறம் லாஸ் ஆயிருக்கு 1 கோடியாக இருக்குது, அதாவது 1.94. அடுத்து 2022-23 13.90 கோடி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ரெவென்யூ இன்னும் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 2020-21 72 கோடி, அடுத்து 104 கோடி, அடுத்து 152 கோடி. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த அளவுக்கு ரொம்ப இன்க்ரீஸாக இருக்குது, ஜாஸ்தியாகிட்டு தான் போகுது. பட் என்னதான் இருந்தாலும் ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணணும். அதாவது அந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட் என்ன, இப்படிங்கிற 4 விஷயத்தை பார்த்து தான் அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். ஸ்ட்ரென்த்னு பார்க்கும்போது ஒரு 3 விஷயத்த சொல்லலாம். நம்பர் 1 இந்த கவச், அந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அவங்க சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து போக போக அடுத்தடுத்த வருஷம் நல்லாவே ஜாஸ்தி பண்ணிட்டு வந்திருக்காங்க. அண்ட் மூணாவது பார்க்கும்போது ரயில்வே அண்ட் டிஃபென்ஸ் செக்டார்ஸில் தான் இவங்க ஒர்க்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட். வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது லிமிட்டடான ஒரு செக்டாராக தான் இருக்குது. அதாவது ரயில்வே அண்ட் டிஃபென்ஸ் செக்டார் மட்டும்தான் அவங்களுடைய ஒரு ஜானராக இருக்குது, செக்டாராக இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் பொறுத்தளவில் ரயில்வே அண்ட் டிஃபென்ஸ் செக்டாருக்கு நிறையவே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபண்ட் கொடுப்பாங்க, இன்னும் நிறைய டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அது வீக்னஸ்லையும் வருது, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்லையும் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ரெண்டாவது வீக்னஸ் பாயிண்ட் என்னன்னா டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கடன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அது எப்படி எவ்வளோ கடன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த பாயிண்டை நான் சொல்கிறேன். அண்ட் மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதாவது ஒரு ஃபியூச்சரில் நல்லபடியாக வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தா அதுலேயும் இருக்குது. அரசாங்கத்தினுடைய மேக் இன் இந்தியா இந்த மாதிரியான சில ப்ரோக்ராம்ஸ் மூலமாக அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். அண்ட் அவங்களுடைய செக்டரை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக குளோபலி நான் சொல்கிறேன். ஸோ இந்தியன் ரயில்வேஸ்க்கு அவங்களுடைய சப்போர்ட்டை அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 8000 ட்ரெயின் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த 8000 ட்ரெயினுக்குமே அந்த கவச்சனுடைய வேலை இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மொத்த ப்ராஜெக்டும் இதே கம்பெனிக்கு வந்துச்சுன்னா அந்த கம்பெனியோட நிலைமை எங்கே போயிருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது அந்த சைடில் நிறையவே இருக்குது. த்ரெட்னு பார்க்கும்போது இந்த காம்படிட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ரயில்வே செக்டர்ஸ் ப்ளஸ் கேபிள் இது ரெண்டும் தான் அவங்க மேஜராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலையுமே அவங்களுக்கான காம்படிட்டர்ஸ் நிறையவே இருக்காங்க. அண்ட் இன்னொரு சில முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சப்போஸ் இந்த இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்டரில் ஏதாவது ஒரு ரெகுலேஷன்ஸ் மாற்றினாங்க, சேஃப்டி மெஷர்ஸில் வேறு ஏதாவது ஒன்று கொண்டு வந்தாங்க அப்படின்னா மேபி இவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தான் காம்படிட்டர்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ காம்படிட்டர்ஸினுடைய ஃபினான்ஷியல் அனாலிசிஸும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம ஒரு இடத்துல வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் எந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து கவனித்து தான் நம்மளோட அடுத்த அடியை எடுத்து வைக்கணும். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, யாரெல்லாம் அவங்களோட காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேவல்ஸ் இந்தியா, இது ஆல்ரெடி ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கம்பெனி தான். ஃபினோலெக்ஸும் ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கம்பெனி தான். KEIயும் எஸ்டாப்ளிஷ்டு. பட் இந்த குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக் இப்போ தான் எமர்ஜிங் வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ ரெவென்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஹேவல்ஸ் வந்து 15,700 கோடி, ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் 4,200 கோடி, KEI இண்டஸ்ட்ரீஸ் 6,233 கோடி. பட் குவாட்ரண்ட் ஃபியூச்சர் பார்க்கும்போது 152 கோடி தான். எந்த ஏரியாவில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெஸ்பெக்டிவ் கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹேவல்ஸ் இந்தியா எலக்ட்ரிக்கல் குட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் வந்து டெலிகாம் அண்ட் பவர், KEI இண்டஸ்ட்ரீஸ் வந்து பவர் கேபிள்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க,
குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக் ரயில் சேஃப்டி அண்ட் டிஃபென்ஸ். ஸோ இவங்களோட ஏன் கம்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக்கும் கேபிள் சம்பந்தமான ஒரு மேனுஃபேக்சரிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ ஹேவல்ஸில் பார்க்கும்போது 0.19x இருக்கு, ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸில் 0.03x தான் இருக்கு, KEI இண்டஸ்ட்ரீஸில் 0.29x இருக்கு. பட் எல்லா கம்பெனியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக்கில் 2.32x இருக்கு. பட் அவங்க இந்த ஐபிஓக்கு வரதே இந்த ஒரு டெட்டை வந்து கழிச்சு விடுறதுக்காக தான். பார்க்கலாம். இந்த கம்பெனியுடைய EPS growth அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கு. CAGR லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பார்க்கும்போது 34%க்கும் மேல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு நம்பகத்தன்மையா இருக்கு, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது ஒரு நல்ல கம்பெனியா இல்லையா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்மளோட லாஸ்ட் கேள்வியா இருக்கும். ஸோ அப்படி ஒரு கன்சிடரேஷன் வச்சு பார்க்கும்போது ஆப்வியஸாக இது ரயில்வே செக்டார் அண்ட் டிஃபென்ஸ் செக்டாருக்கு இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்மளுடைய இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு நிறைய ஒரு இன்புட் கொடுக்குறாங்க, நிறைய சலுகைகள், நிறைய ஃபண்ட், ஒரு பட்ஜெட்னா கூட டிஃபென்ஸ் செக்டாருக்கும் ரயில்வே செக்டாருக்கும் தான் அதிகப்படியான ஒரு நிதியவே வந்து ஒதுக்குறாங்க. ஏன்னா இன்னும் நிறைய டெவலப் பண்ணணும் நம்ம இந்தியாவை அப்படிங்கிறதுனால. ஸோ இந்தியன் ரயில்வேஸ் வந்து கவச் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை இவங்களோட டைப் பண்ணி வச்சிருக்கிறதுனால மேபி அது ரொம்ப நல்ல ஒரு கம்பெனியாக இருக்கும் இன் ஃபியூச்சரில். ஆனால் எல்லா ஐபிஓக்குமே கையில் ஒரு 15,000 rupees இருந்தாலே போதும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஐபிஓனுடைய ஓப்பன் டேட் January 7, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அனலைசிஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்களுமே ஒரு சில விஷயங்கள் படிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆடட் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த கம்பெனி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பொறுத்தளவில். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, சப்போஸ் உங்களுக்கு அந்த லாட் கிடைக்காம போனாலும் உங்கள் பணம் நஷ்டமாகாது, ரீஃபண்ட் ஆகிடும். ஒரு தடவை ட்ரை தானே பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல செக்டராக இருக்குது, இன் ஃபியூச்சரில் நல்லபடியாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பட் இது முழுக்க முழுக்க உங்களுடைய சொந்த முடிவாக தான் இருக்கணும். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ கவர்மெண்ட் என்ன மாதிரியான ரெகுலேஷன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கம்பெனியுடைய வளர்ச்சியும் இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக் ஐபிஓ பற்றின டாப் டு பாட்டம் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ண வேணாமா, என்ன கம்பெனி இது, ஏது கம்பெனி இதுன்னு ஒரு அலசி ஆராய்ஞ்சு எனக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த ஐபிஓ பற்றின விஷயங்கள் இன்னும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பில் ஐபிஓனுக்குன்னு தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த ஐபிஓன்னு செக் பண்ணாலே உங்களுக்கு ஒரு கோர்ஸ் வரும். அதை செக் பண்ணி பாருங்கள். வெறும் 399க்கு அந்த ஒரு கோர்ஸ் மட்டும் இல்லை, அந்த ஒரு மாதம் முழுக்க எங்ககிட்ட இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்ட கோர்ஸஸை ஃப்ரீயாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.